டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அந்த கடையில். இருந்தாலும் மனசில் ஓடுது. அந்த டீ கடைக்காரர் எவ்வளோ சமாதானப்படுத்துகிறார். எப்போ உறவு இல்லைன்னா என்னப்பா, சொந்த பந்தம் நாங்கள்லாம் இருக்கோம்ல, அவங்கள என்னான்னு பார்த்துருவோம்ப்பா அப்படின்றாரு. இல்லைண்ணே வேண்டாண்ணே, என்ன இருந்தாலும் என் தம்பி இல்லை, என்ன இருந்தாலும் என் தங்கச்சியே தானே, நாளைக்கு என்றைக்காவது ஒரு நாள் அண்ணன் தான் படிக்க வச்சாரு எல்லாம் பண்ணாருன்னு சொல்லாமலா போவேன் யார்ட்டையாவது அப்படின்னு மனசை தேத்திட்டு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகிறப்போ அவங்க மனைவி, தன்னுடைய தம்பி மனைவி வந்திருக்காங்கன்னு அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கப்ப எழுத்தாளர் ஒரு அருமையான ஒரு வரி எழுதியிருக்கிறார். உறவு கொடி ஏதாவது ஒரு பக்கத்தில் பற்றி கொள்ளத்தானே செய்யும், மொத்தம் அது அந்து விழாது தானே அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு கால்களை கழுவுகிறான் அந்த கதையின் நாயகன். மொத்தமாக எல்லாமே கரைந்து ஓடியது அப்படின்னு கதையை முடிக்கிறார். உண்மைதான், நிறைய நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொருத்தர் உணர்ந்திருக்கலாம், எல்லாம் நல்லது செஞ்சுருப்போம், குடும்பத்துக்கு செஞ்சுருப்போம், இல்லை நண்பர்களுக்கு செஞ்சுருப்போம், தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சுருப்போம், எல்லாமே பயனடைகிற வரைக்கும் நல்லா இருந்திருக்கும். முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு விஷயம் என்ன சம்மந்தமே இல்லாமல் வடிவேல் சொன்ன மாதிரி நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன்ற மாதிரி, எதுக்குடா என்னை பிடிக்கல, எதுக்குடா ஒதுக்குறீங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் ஒதுக்கிடுவாங்க. அந்த வேதனை, அந்த வலி சொல்லி மாளாது. அதை தான் இந்த கதையின் கருவாக வச்சு தம்பி எழுதியிருக்கிறாரு. உறவுகள் உதறிவிட்டவன்னு. இந்த கதையை இன்னைக்கு வாசித்ததுக்கு காரணம் எல்லாமே மகிழ்ச்சியும் இன்பமும் சந்தோஷமாகவும் இருக்கிறதில்ல. எல்லா மனிதர்களும் ஒரு மென்மையான வலி ஒன்று இருக்கும், இல்லை கடுமையான வலி ஒன்று இருக்கும். அந்த வலி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அந்த உறவு சிக்கல்களை எழுத்தாளர் தன்னுடைய கதைகளில் கொண்டு வந்திருக்கிறாரு.